பிரைஸ் தி லார்ட். மிஸ்வா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய விசுவாசம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் உங்களை மகிமை நேரத்துக்குள்ளாக வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் செய்து கொண்டிருக்கிற தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள் இது. கர்த்தரிடத்துல யாரெல்லாம் அதிக கவனத்தோடு நெருக்கத்தோடு அவர் மீது கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களில் பிரதட்சியமாய் தெரியும்படியான ஒரு காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம். ஒருவேளை நம்ம கேட்கலாம், ஆண்டவரே இந்த இரட்டிப்பான தேவனுடைய வல்லமை எனக்கு வேணும், ஒருவேளை நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். இந்த வழியில் கர்த்தருடைய விலையேற பெற்ற மகிமை எப்படி இரட்டிப்பான வரத்தை எலியாவினிடத்திலிருந்து எலிசாவுக்கு கிடைத்தது என்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஆழமான கர்த்தருடைய இரட்டிப்பான வல்லமை நம் மீது செயல்படும்படி நாம் அனுமதிப்பதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்போம் என்றால், பார்க்க வேண்டிய விதத்தில் பார்ப்போம் என்றால், தேவனுடைய மறைபொருளை அறிந்து கொள்ள வேண்டியதை நாம் கவனிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே வல்லமை செயல்பட எளிதாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே கர்த்தருடைய மகிமை வல்லமை வெளிப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம வாசித்து பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் பேதுரு மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, பெந்தைக்கோஸ்தே எனும் நாள் வரும்பொழுது பலத்த காற்று பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சீஷர்கள் மீதும் அங்கே மேல் மாடியில் கூடியிருந்த ஒவ்வொருவர் மீதும் பரிசு ஆவியானவர் வல்லமையாக வந்து இறங்கினதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல பேதுரு மற்றும் சீஷர்கள் எல்லோரும் சேர்ந்து 500 பேராக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 120 பேர் மீது வந்த பரிசு ஆவியானவர் மற்றும் இன்னும் அநேகர் மீது அங்கே இறங்குறதை நம்ம பார்க்கிறோம். அதை கண்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவி வல்லமையாக சீஷர் மீது இறங்கி இருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்கள் மீது வந்த இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களை அற்புதங்களிலும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய மனிதர்களாக, தேவனுடைய புத்திரர்களாக வெளிப்படுத்தும் பொழுது அப்பொழுதுதான் கவனிக்க முடிகிறது தேவன் தன்னுடைய வல்லமையை நெருங்கி இயேசுவோடு நடந்த சீஷர்களுக்கு கொடுத்திருப்பதை. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த வல்லமை எங்களுக்கு வேணும், இந்த ஆவியின் வரம் எங்களுக்கு வேணும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானசாரம் பெறுங்கள், அப்போது பரிசு ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம கவனித்து பார்க்கிறோம், பேதுருவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விலையேற பெற்ற தம்முடைய மகிமையின் மண்டலத்தை கட்டவிழ்த்ததுனால அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்கள் செய்வதை 3ஆம் அதிகாரம் முதல் அப்போஸ்தலர்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-11ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். பிறகு பார்க்கிறோம் பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் கவனித்து பார்க்கிறோம், ஒரு வெளிச்சம் வந்து சவுலா இருந்த பவுலிடத்தில் பேசுகிறது. சவுலா இருந்த பவுல் மீது அந்த வெளிச்சம் பட்ட உடனே அவனுடைய பார்வை இருள் அடைந்து அனனியா என்னும் ஒரு சாதாரண மனிதன் அவன் மீது கைகளை வைக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவன் கண் பார்வை பெற்று அந்த சுகத்தை பெற்று பரிசாவின் நிறைவுக்குள்ளே வருவதை அங்கே பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில். பிறகுதான் பார்க்க முடிகிறது பவுலால தெளிவான முறையில் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்ம கவனிக்க வேண்டிய முறையில் நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் அந்த ஆவியின் வரம் நம்மிலிருந்து வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும் என்று. இப்பொழுது ஒவ்வொரு சீஷர்களை கொண்டு, தேவன் அறிந்த மனிதர்களை கொண்டு பரிசு ஆவியான வல்லமையாக வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நூற்றாண்டுகளாக நம்ம கவனித்து வருகிறோம். அநேக தேவனுடைய ஊழியக்காரங்க கர்த்தருடைய ஆவியானவரால் தொடப்பட்டு ஆவியானுடைய வல்லமையினால் ஊழியம் செய்வதை, அநேக அற்புத அடையாளங்களால் மிகப்பெரிய எழுப்புதல்களை நம்ம சந்தித்ததை படித்ததை வரலாறாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பின்னணியில் நம்ம கவனிக்க போகிறோம் இந்த நாட்களில். இந்த கர்த்தருடைய ஆவியானவரை, இந்த கர்த்தருடைய ஆவியின் வல்லமையை நாம் எப்படி இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும்? இரட்டிப்பான என்ற ஒரு வல்லமை என்று நம் மீது வர முடியுமா? இதை நம்ம கவனிக்கிறோம். பவர்ஃபுல்லாக ஹோலி ஸ்பிரிட் நம் மீது அசைவாடி நம்முடைய ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் நம் மீது இடைப்பட்ட பின்பு நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் இடைப்பட முடியுமா என்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. நம்மை முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒப்பு கொடுக்கும் பொழுது, சரண்டர் ஆகும் பொழுது அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த தொடங்குவது தான் பரிசு ஆவியானவருடைய மகிமை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட காரணமாக இருக்கிறது. நம்ம கவனித்து பார்க்கிறோம். இதற்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான சில நபர்கள் நம்ம கவனித்து உற்று அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம் என்றால் இந்த ஆழங்களுக்குள்ளாக நம்ம செல்ல முடியும். உதாரணமாக நாம்
மோசேவை பார்க்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே கர்த்தருடைய விலையேற பெற்ற அந்த அக்னி ஜுவாலையை நேருக்கு நேராய் பார்க்கிறத யாத்ராகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். அங்கே அந்த எரிகிற முச்செடியை பார்த்த பிறகுதான் அவனுக்குள்ளாக பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. அதற்கு முன்பதாக அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவர் வளர்ந்த விதம் ஒரு அதிசயம், அவரை தேவன் நடத்தினது, அவர் தேவனாலே பாதுகாக்கப்பட்டது, அவர் வாழ்ந்த இடத்துல மிக உயர்ந்தவராக, தலை சிறந்தவராக, மிக சிறந்த ஒரு நிபுணனாக, எல்லா வகையிலும் அவர் தன்னை வெளிப்படுத்தி இல்லை தம்மை முழுவதுமாக ஈடுபடுத்தி அதில் எல்லாத்தையும் வளர்ந்த ஒருவருக்கு முன்பதாக ஒரு பெரிய சேலஞ்சை தான் யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கிறோம். ஒரு தெய்வ தூதன் வற்றி எறிகிற ஒரு முட்செடியில் நின்று கொண்டு பேசும்போது தான் புரிந்து கொள்கிறார், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில். நான் இதுக்கு முன்பதாக பார்த்த எந்த அனுபவமும் இந்த அனுபவத்துக்கு ஈக்குவலே கிடையாது அப்படின்ற ஒரு டோட்டல் சரண்டர் அங்கே தான் பார்க்கிறார். அதற்கு முன்பதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் தாம் ஒரு மிக முக்கியமான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இல்லது மனிதர்களால் நாம் பாதுகாக்கப்பட்ட, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, அது வரைக்கும் அவர் பற்றி ஒரு பெரிய ஹைலைட்ஸ் அவருக்கே இருந்துச்சு. ஆனால் அவருக்கே திருப்பு முனையாக மாறின ஒரு இடம்தான் இந்த முற்செடியை பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அக்னி ஜுவாலையிலிருந்து ஏற்பட்டு நின்று பேசின அந்த தேவ தூதனுடைய சந்திப்பு தான் இவருக்குள்ள ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துகிறது. அதை உற்று பார்க்க பக்கத்தில் போகும்போது தான் சத்தம் கேட்கிறது, நீ நிற்கிற இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் அப்படி என்று. இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படியாக நான் நெடுநாளாக இங்கே தான் காத்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய முற்பிதாக்களின் தேவனாக நான் இருக்கிறேன், என்னுடைய பேர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று பல விஷயத்தை யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் கிட்ட ஒரு 15 வசனத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கிறார். என்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேலரை விடுவித்து நான் காண்பிக்கும் தேசமாகிய கானானுக்குள்ளே கொண்டு போகும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதனால தான் நான் உன்னை இந்த இடத்துல வரவழைத்தேன்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அங்கே பார்க்குறோம். மோசேவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ அங்கே பார்க்குறோம். அவர் நினைக்கிறார், எதர்ச்சியாக இந்த முற்செடி ஏன் எரிகிறதுன்று நான் உற்று பார்க்க வந்தேன், என்னை யாருமே இங்கே கூட்டிகிட்டா வரல, நானாக தான் இங்கே வந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இவர் கேட்கும்போது தான் தெரிகிறது, இவரை பற்றின பெரிய ஒரு பிளானை, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை காட் வைத்திருக்கிறது அங்கே ரிவீல் பண்ணும்போது தான் தெரிகிறது. டோட்டலாக சரண்டர் ஆகிறார். தன்னிடத்தில் உள்ளது, இருக்கிறது, தனக்கு தெரிந்தது எல்லாவற்றையும் சரண்டர் பண்ண வைக்கிறது நம்ம பார்க்குறோம். பிறகு காட்ஸ் பிளான் அங்கே ரிவீல் பண்ணப்படுகிறது. அந்த காட்ஸ் பிளான் மோசேவோடு தேவன் பேசின பிறகு அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு திட்டமானு கேட்டால் அப்படியும் தெரியல. ஏனென்றால் அது எல்லாம் ஆபிரகாம் கிட்ட அழகாக பேசியிருக்கிறார். ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 13 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற விடுதலை, அவர்கள் 400 வருஷமாய் ஒரு இடத்துல அடிமையாக இருக்க போகிற நிலைமை, எல்லாவற்றையும் அழகாக தேவன் தெளிவான முறையில் மோசேவிடத்தில் பேசுகிற எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆபிரகாம் இடத்துல பேசி முடித்து இருக்கிறார் என்பதும், எப்படி தன்னுடைய ஜனங்கள் விடுதலையான பின்பு வெற்றியோட செங்கடலை கடந்து போயிட்டு தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி அங்கே கட்டி முடிக்க போகிறார்கள் என்பதை வரைக்கும் ஆபிரகாமை கொண்டு தேவன் ஆபிரகாமிடத்தில் பேசினதை அங்கே அழகாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் படிக்க முடிகிறது. இப்போ தான் கவனித்து பார்க்குறோம், காட் கிட்ட பல பிளான்ஸ் இருக்குது. நம்ம லைஃப்பை பற்றி எல்லா திட்டமும் அவருக்கு தெளிவாக தெரியும். எதுவுமே எதர்ச்சியாக நடக்கலை, எதுவுமே நாம் பிளான் பண்ணதுனால நடக்கலை, எதுவுமே நமக்கு நம்முடைய முயற்சினால், அறிவினால், படிப்புனால், திறமையினால் நடந்ததும் இல்லை. நம்முடைய குடும்ப பின்னணியினால், நம்முடைய பாரம்பரிய பின்னணியினால் இது நடக்கிறதும் இல்லை. எல்லாம் காட் கிட்ட இருக்கிற பிளான்ஸ். எல்லாமே காட் தான் இந்த பிளான்ஸை நம்ம லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை செய்து கொண்டே வருகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும். இதை பரிசு ஆவியில் நிரம்பின ஒரு மனுஷன் பார்க்கும்போது மட்டும்தான் அவனுடைய அழைப்பு முழுவதுமாக அவனுக்கு புரியும். பரிசு ஆவினாலே அன்று இதை பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு கிஃப்டாகவோ இல்லை ஏதோ ஒரு கிருபை, அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை பிரதர் எப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் போயிடுவாங்க. யார் ஒருவர் இதை பரிசு ஆவிலிருந்து பார்க்கிறார்களோ அவர்கள் தான் இவை அனைத்தையும் தேவன் ஒரு திட்டத்தோடு தான் நம்ம லைஃப்பில் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுக்கு தேவைப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபர். நம்மை கொண்டு தான் தேவன் எதையோ செய்ய விரும்புகிறார் என்று மோசேவை போல் அழைப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. பிறகுதான் மோசேவை கொண்டு தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் பார்வோனுக்கு முன்பதாக சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து செங்கடலை பிளக்க பண்ணி யோர்தானை கடக்க பண்ணி ஜாஷுவாவை பயன்படுத்தி கானானில் கொண்டு போய் அந்த மக்களை விடுகிற வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகவும் எண்ணாகவும் உபாகமும் ஜாஷுவா புத்தகம் வரைக்கும் தேவன் இப்படி ஒரு பெரிய பிளானை வைத்து மக்களை கொண்டு 2-3 தலைவர்களை மட்டும் நம்பி இறங்கி செய்து முடிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், இது போன்ற ஒரு செயலை இந்த காலகட்டங்களில் நம்ம செய்யணும். நாம் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒருவேளை நமக்கு நாமே கேட்குறவங்களா இருப்போம் என்றால் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சேலஞ்சு தான் இந்த எலியாவும் எலிசாவும். இவங்களுக்குள்ள கவனித்து பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு பவர், ஹோலி ஸ்பிரிட்னுடைய
டுனாமிஸ் எக்ஸ்ப்ளோஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரணமாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறதையும், இவர்களுக்கு தேவன் அதை வரமாய் கொடுத்து அந்த வரத்தை ஒருவர்கிட்டருந்து இன்னொருவர் பெறும்பொழுது இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வதும் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதும் இவங்க வாழ்க்கையை உற்று கவனிக்கும் போது நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு நம்ம அதை தான் கவனிக்க போகிறோம். நான் இதை விட அதிகமாக மினிஸ்ட்ரி பண்ண விரும்புகிறேன், நான் இதை விட அதிகமாக பவர்ஃபுல்லாக நான் என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவரால் நான் பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாற இருக்கிறது. கவனித்து பார்க்கிறோம், அற்புதமாய் தேவன் எலியாவுடைய வாழ்க்கையில் எலியாவை தெரிந்து கொண்டு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3 ராஜாக்களில் வாசித்து பார்க்கும்பொழுது இந்த திஸ்பயனாகிய எலியா அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. இவன் எங்கேருந்து வரான், ஏன் இங்கே வரான், ஏன் இந்த ஊர் மக்களுக்கு வரான் அப்படின்றத காடே ஒரு ஆச்சரியமாக வெளிப்படுத்துகிறார். அவன் அந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாது, அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் கிடையாது, அந்த ராஜா அவனுடைய ராஜா கிடையாது, அந்த மக்களுக்கு மேலே அவனுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு பாசம் கிடையாது, அன்பு கிடையாது, அவங்க மேலே அவ்வளோ கரிசனம்லாம் கிடையாது, அந்த ராஜ்யத்தின் மேலே அப்படி கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன், வேற எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனை காட் திடீர்னு கூட்டிகிட்டு வந்து, வா உன்னை நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், அந்த இடத்துல போய் நின்று அந்த ராஜாவுக்கு முன்பதாக ஒரு சேலஞ்ச் பண்ணு, அந்த ராஜ்யத்துக்கு மேலே இருக்கிற வான மண்டலத்தை ஒரு சேலஞ்ச் பண்ணு, அங்கே இருக்கிற மழை, அங்கே இருக்கிற இயற்கை எல்லாவற்றையும் உன்னுடைய வாயினாலே ஒரு கட்டுப்படுத்துகிற வார்த்தையை வெளிப்படுத்தி நீ டிக்ளேர் பண்ணு, நான் இருக்கிறேன், செய்து முடிக்கிறேன். இப்படி ஒரு திட்டத்தோடு காட் எலியா கிட்ட சொல்லி அனுப்புறத பார்க்குறோம். இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு மனிதனை கொண்டு தேவன் தன்னை யாரும் ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு மனிதனை நம்பி தேவன் தம்முடைய விளையேற பெற்ற ஒன்றை செயல்படுத்த முடியுமா? இதுக்கு எல்லாவற்றுக்குமே நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அது எலியா மட்டும்தான். எலியாவுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு காடை நம்பி சார்ந்து நின்று அவருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற ஒருவனாக எலியா ப்ரூவ் பண்ணியிருக்கிறான். இது எப்படி நாம் யோசிக்க முடியும்? மோசேவை பார்க்கும்போது இப்படி தான் தெரிகிறது. அவனுடைய ஆரம்ப காலத்தை வாசி பார்க்கிறோம். யாத்திராகமத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் வாசி பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 பரம்பரையை சேர்ந்து எகிப்துக்கே இவங்க தான் உணவு கொடுத்தவங்க, எகிப்துக்கே இவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு வழிநடத்தலை காட்டினவங்க. அதனால் அந்த ராஜா அவங்களை அப்படி பாதுகாத்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கவனிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா மரித்து விடுகிறான். இவர்களை வழி நடத்தினவங்க எல்லாரும் இவங்களை மறந்துட்டாங்க. மறந்த உடனே இவங்களுக்கு விரோதமாய் எல்லாமே தலைகளாய் மாறுகிறது. இந்த சூழ்நிலையில தான் இவர்களை தேவன் எப்படி விடுவிக்க வேண்டும் என்கிறத ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார். அந்த ஒரு நபரை அந்த வீட்டிலேருந்து பிரித்து கொண்டு போயிட்டு பார்வோனுடைய வீட்டில் வளர்த்து, பிறகு அந்த பார்வோனுக்கு விரோதமாகவே அந்த மனுஷனை கொண்டு போய் நிறுத்தி அந்த பார்வோனுக்கே சேலஞ்சா இந்த மனுஷனை கொண்டு தேவன் தன்னை யாருன்னு காட்டுறார். இதுதான் மோசேயோட வாழ்க்கையில் நடந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலேயே முடிந்து போகிற மிகப்பெரிய ஒரு சரித்திரம். அதுதான் மோசஸுடைய லைஃப். ஆனால் காட் ஒருவனுடைய ஜீவியத்துக்குள்ள தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த தொடங்கினது பிறகு தேவன் அவனை கொண்டு செய்வது தான் ஆச்சரியம். அதுதான் யாத்திராகமம் 3 முதல் ஆரம்பித்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாத்திராகமம், லேபியராகமம், என்ன உபாகம் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. படிக்க படிக்க தெரிகிறது இவ்வளவு வல்லமைகளை ஒரு மனிதனை கொண்டு தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த மனுஷன் தனக்குள்ளே வந்திருக்கிற இந்த வல்லமையை பயன்படுத்துவதனால பெருமைக்குரியவனாய் பேசுவானான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவனுக்குள்ளே வரல. அவனை போல ஒரு சாந்த குணம் உள்ள மனுஷன் வேற யாராவது இது பூமியில உண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிற அளவுக்கு தேவன் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை மோசஸ்க்கு எப்படி கொடுத்தாருன்னே தெரியல. இப்படி இவனுக்குள்ள இருக்கிற எல்லா குணங்களும் மாறி தேவனுடைய மனுஷனா எப்படி தன்னை வெளிப்படுத்த முடியுதுன்னு தெரியல. அதே போல இங்க ஒருத்தர் கவனிக்கிறோம், எலியாவும் இதே கேரக்டர்ல இதே பிஹேவியர்ல செயல்படுவதை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். போய் நிற்கிறார் ஆகாபுக்கு முன்பதாக ஒரு சேலஞ்ச். 17ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வாசித்து பார்த்தா அங்கே கொடுக்குற சேலஞ்சு, என்னுடைய வாயின் வார்த்தை அன்றி ஒரே ஒரு மழை துளி கூட கீழே வராது அப்படின்ற சேலஞ்ச் பண்ணுகிறார். அந்த அளவுக்கு இயற்கை கட்டுப்படுத்தி ராஜாவுக்கு முன்பதாக அந்த வார்த்தையை சொல்லுகிற அளவுக்கு ஒருத்தன் எழுந்து நிற்கிறான்னா அவனுடைய பவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு ஆட்கள் கிட்ட காட் எப்படி இந்த பயிற்சியை கொடுக்குறாருன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு ரெட்டிப்பான வரம் வேணும்னு ஆசைப்படுகிறோம். தேவனுடைய வல்லமை நமக்கு ரெட்டிப்பான முறையில் என்னிலேருந்து செயல்பட நம்ம விருப்பப்படுகிறோம். ஆனால் இதை செய்கிற இந்த மனுஷங்கிட்ட காட் தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் புரிந்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒருத்தன் எப்படி இறங்கி வந்து தேவனை யாருக்கு முன்பதாகவும் எந்த சூழ்நிலையில் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இந்த எலியாவை போல சேலஞ்ச் பண்ணுகிற அளவுக்கு எப்படி அவன் ரெடியாக முடியும் அப்படின்னு கேட்டால் தான் தெரிகிறது. எலியாவை பார்த்து நம்ம கேட்கலாம் இந்த கேள்வியை, எப்படி நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறினேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தருடைய பிரசனத்தில் நிற்கிற நான் சொல்லுகிறதாவது. அங்கே தான் ஆச்சரியமாக இருக்கும்.
கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். இதுதான் அவங்க கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டாக சொல்லுகிறார். எப்போதும் காட்ஸ் பிரசன்ஸில் நம்ம நாம எப்படி ரெடி பண்ணுறது? இங்கே எலியா அப்படி ரெடி பண்ணி தான் வந்து நிற்கிறார். இங்கே சேலஞ்ச் பண்ணும், கிங்க்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணும், அது ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை உண்மைதான், இது ரொம்ப ஈஸி தான். ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இயற்கையை ஆஃப் பண்ணிவிட்டு ராஜா கிட்ட போய் நிற்கிறது தான் கஷ்டம். இங்கே இயற்கை ஆஃப் ஆகணும். நாம் சொல்லுகிற பேச்சு கேட்டு இயற்கை அடங்கணும் என்றால் அது ரொம்ப ஈஸி. மனுஷனுக்கு மனுஷனுடைய பேசுறது. ஒருவேளை நாம் அங்கே தோர்த்து போயிட்டாலும் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் ராஜாவுக்கு முன்னாடி போய் பேசணும்னு சொன்னோன்னா அதுக்கு நமக்கு அதிகாரம் அளவுக்கு அதிகமாக வேண்டும். அந்த அதிகாரத்தை தான் இங்கே இயற்கை ஆஃப் பண்ண உடனே இவனுக்குள்ள ஆன் ஆகிறத ராஜா அறிகிறான். இவன் சாதாரண மனுஷனே கிடையாது. இவன் நம்ம பார்த்து பேசுகிறான்னு சொன்னால் இவன் சாதாரண மனுஷனே கிடையாது. இவன் பேசினதுனால இல்லை, இவன் இயற்கை ஆஃப் பண்ணதுனால தான் இவன் சாதாரண மனுஷன் கிடையாதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை பெறுகிறான். நம்ம கவனித்து பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த இயற்கையை ஏற்படுத்தின அந்த தேவன், மனுஷர்களை ஏற்படுத்தின அந்த தேவன், இப்பேற்பட்ட ஒரு தேவனோடு நம்ம நெருங்கி பழகிற அந்த விதம் தான் நம்ம இது போன்ற அன்யூஷுவல் சூப்பர் நேச்சுரல் பவருக்குள்ளே ரிலீஸ் பண்ணும்படியான ஒரு பவரை நமக்குள்ளே கொடுக்கிறது. வாசித்து பார்க்கிறோம். எபேசியரில் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டால், கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாக இருந்தால், அப்போ நீங்கள் நினைக்கிறத விட எண்ணுகிறத விட மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நடக்க முடியும்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் உள்ளுக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு வல்லமை வேணும்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறத நாம் கவனிக்கணுமா. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத கவனித்து பார்க்கும்போது தெரியுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கிறத பார்க்கணுமா. எப்படி பார்க்க முடியும்? கிரைஸ்ட் நமக்குள்ளே டுவெல்லிங் பிளேஸாக, கிரைஸ்ட் நமக்குள்ளே வாசம் செய்கிறத, நம் மீது தேவன் தங்கி தாபரிக்கிறத நம்ம பார்க்கணுமா. சங்கீதக்காரன் சொல்வது போல 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்வது போல பார்த்தீங்கன்னா, ஆபத்து நாட்களில் தம்முடைய கூடார மறைவில் நம்ம வைத்து பாதுகாக்கிற ஒரு தேவன் சொல்லுகிறார். இங்கே நம்ம கவனித்து பார்க்குறோம், உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்பட்டா, கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் செய்தா இதை செய்ய முடியும். பவுல் சொல்லுகிற ஒரு சாதாரண விஷயம். இது ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாதாரணமாக சொல்லுகிறார் பவுல். இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், எலியா தேவனுடைய சமூகத்தில் நின்று வந்ததுனால இதை நான் இயற்கை ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லுகிறார். இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், யாக்கோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது, எலியா என்பவன் நம்மை போல ஒரு சாதாரண பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் ஜெபிக்கும் பொழுது இயற்கை கட்டுப்படுது. அவன் ஜெபிக்கும் பொழுது மழை வராமல் நின்று போய்விட்டது. அவன் தொடர்ச்சியாய் ஜெபத்திலே இருந்ததுனால மழையினால பூமியை வந்து அடைய முடியாமல் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒன்றை யாக்கோபு சொல்லுகிறார். அப்படின்னா பாருங்க, இவன் சாதாரண மனுஷன் மட்டும் இல்லை, இவன் எப்பொழுதும் ஜெபத்திலே இருக்கிற ஒரு மனுஷன். அப்போ ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை தக்க வைத்து கொண்டிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஜெபம் என்றால் என்ன? தேவனோட நெருங்கி நேராக எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக பணிந்து அவருக்கு முன்பதாக நின்று காத்து கொண்டிருக்கிறது ஒன்றுதான் ஜெபமாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் கவனித்து பார்க்கிறோம், எலியா மறுபடியும் மழையை வர வைக்கிறதுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுறார். அதுதான் இது இன்னும் ஆச்சரியமான ஒன்று. அதுதான் அங்கே இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கருத்தாய் ஜெபம் பண்ணவங்களுக்கு இப்போ மழை ஆஃப் ஆயிடுச்சு, மறுபடியும் மழையை ஆன் பண்ணணும். இதுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு. அந்த ஜெபம் என்பது தன்னை தாழ்த்துகிற விதத்தை பார்க்கும்போது தான் தெரிகிறது, ஜெபத்தில் இவ்வளவு டீப்பர் லெவல் போகணுமா, அப்போதான் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா நம்மால. ஜெபத்தில் இந்த அளவுக்கு நம்மை நாமே விட்டு கொடுக்கணுமா. அவன் தரை மட்டும் குனிந்து தன் தலையை 2 காலுக்கு நடுவாக வைக்கிற அளவுக்கு ஜெபிக்கிறவனா இருக்கிறானா. அப்படின்னா அவனுடைய போஸ்டர் எப்படி நமக்கு பார்க்குறோம் பாருங்க. எந்த அளவுக்கு அவன் தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறான். அவனுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, ஆண்டவருக்கு முன்னாடி முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவர் இது செய்யணும், அதற்கு என்னுடைய ஜெபம் காரணமாக இருக்கணும். இப்படி இறங்குகிறார். எழுந்து நிமிர்ந்து பார்த்து தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், இப்போ போய் திரும்பி பாரு, மழை வருகிறதா, மழைக்கான மேகம் வருகிறதான்னு சொல்லி. அவன் கேட்கும்போது, அவன் அத்தாரிட்டியோடு பேசும்போது பார்த்தா ஜெபத்தில் எனக்கு பதில் வந்தே தீரும் என்று தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட பேசுகிறான். ஆனால் தேவனுக்கு முன்பதாக பணியும் போது எந்த ஒரு அதிகாரத்தையும் பயன்படுத்தாமல் டோட்டல் சரண்டர் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் சரண்டரை பார்க்குறோம், ஒரு பக்கம் அத்தாரிட்டியில் மூவ் பண்ணுறதை பார்க்குறோம், ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட தன்னை முழுவதுமாக விட்டு கொடுக்கறத பார்க்குறோம், ஒரு பக்கம் எழுந்து நின்று ஆண்டவரால் தான் இது செய்ய முடியும்னு சொல்லி அடையாளத்தை திரும்பி பார்க்குறத கவனித்து பார்க்குறோம். அந்த அளவுக்கு விசுவாசத்தையும் கவனிக்கிறோம், அதுக்கான செயலையும் கவனிக்கிறோம். இப்படி ஒரு மனுஷனாக நம்மை நாமே ரெடி பண்ண முடியுமா? நமக்கு வேணும்னு சொல்கிறோம், ரெட்டிப்பான வரங்கள் வேணும்னு சொல்கிறோம். அடுத்து ஒன்று கவனித்து பார்க்கிறோம், 2 ராஜாக்களில் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஆகாப் மரணம் அடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டான். இங்கே ஒரு ராஜா, சமாரியாவின் ராஜா தன் மாடியிலேருந்து கீழே விழுந்து அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். இவன் எழுந்து என்ன பண்ணுறான், இருக்கிற எல்லாருக்கிட்டையும் செக் பண்ணி பார்க்குறான், வியாதியஸ்தர்களை வர வச்சு முடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே இவன் வேறு ஒரு
ஆட்களை அனுப்பி வேறே ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தங்க கிட்ட விசாரிக்க சொல்றான். எக்ரோனின் தேவன் விசாரிக்கும்படியாக ஆள் அனுப்பிடுறான். எப்படி இருக்கு பாருங்க. இங்கே தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஆரம்பிக்கிறது. எலியா இதை கேள்விப்பட்டவுடன் நேராக அவனுக்கு முன்பதாக வந்து எதிர்பட்டு நின்று, கர்த்தருடைய தூதன் திஸ்பினாக எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்துக்கு விசாரிக்க போனீர்கள் கேட்கிறார். இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள்ல 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். இஸ்ரவேல்ல தேவன் இல்லை என்றா எக்ரோனுடைய காட் கிட்ட கேட்க போனீங்கன்னு கேட்கிறார். அவ்வளவுதான். அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறது. இவனை பிடிக்கலாம், இவன் யார் என்று தெரியல, இவனை போய் கண்டுபிடிக்கணும், இவனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்புறார். ஆனால் அதையே இவன் தெரியாம என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ப்ரேயர் பண்றாரு. வானத்திலிருந்து அக்னி கீழே வருகிறது. 10ஆம் வசனம் 1:10, மறுபடியும் 12, மறுபடியும் 13 வாசித்து பார்த்து தெரிகிறது. ஒவ்வொரு ப்ரேயருக்கும் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து ஒரு அக்னி கீழே வர வைக்கிறார். ஏனென்றால் தன்னை பிடிக்க ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி இவன் பயந்து இவன் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்றான். நான் உம்முடைய ஊழியக்காரனானால் வானத்திலிருந்து இப்பொழுது அக்னி கீழே இறங்கி வருவதாகன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்றான். எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொன்னா இப்போ வானம் அவனுக்கு செயல்பட்டு செவி கொடுத்து மழையை ஆஃப் பண்றது ஆன் பண்றது ஏற்கனவே கற்றுக்கொண்டது போலவே அக்னியையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். இதுதான் எலியா. எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் என்கிற ஒரு வார்த்தையை எலியா கிட்ட ட்ரைனிங்ல இருக்கிற 50 பேராக 3 பட்டணங்களில் அவரிடத்துல ட்ரைனிங்ல இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர்கள் அறிந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அதை ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எப்படி டேப் பண்றாருன்னு கவனிச்சு பாருங்க. எப்படி அவர்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும், அது வாங்காம அந்த மனுஷன் நம்ம விடவே கூடாது. இதுதான் எலிசா. இதுதான் எலிசா கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு திட்டம். எடுத்து வாசித்து பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்து அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஒரே ஒரு வார்த்தை. எப்படி பாருங்க. கூடவே ஒருத்தன் டிராவல் பண்றான். அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எதில் இருக்கு? தன் தலைவன் கிட்ட இருக்கிறது தன்கிட்ட வரணும். அதை சொல்லுகிறார். அது அரிதான காரியம். இது யாராவது சொல்ல முடியுமா? ஒரு தலைவன் தன் கூட இருக்கிற தொண்டனை பார்த்து சொல்ல முடியுமா அரிதான காரியம்? அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. யார் சொன்ன உனக்கு கிடைக்கும்? இப்படிலாம் ஒன்று சொல்லவே முடியாது. ஆனால் ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறது. இது சாதாரண ஒன்றே இல்லை. ஆனால் அதை வாங்குவதில் இவன் எவ்வளோ கவனமாக இருந்தான்னு பாருங்க. எனக்கு அதுதான் வேணும், வேற எதுவுமே தேவையில்லை. மற்றவங்க எல்லாம் தூரமாக நின்று எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆசைப்படுவது ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் ஒரு பொருளை பார்த்தோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையை பார்த்தோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை பார்த்தோ, இது எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்பது ரொம்ப ஈஸி. யார் வேணா எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்படலாம், தப்பே கிடையாது. ஆனால் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் மிக 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 முக்கியம். அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை தான் எலியா சொல்லுகிறார். அது அரிதான காரியம், அது ரேர் திங், அது கிடைக்காது. அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. ஒன்று. இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, பிரதர் ஆண்டவர் அனுமதிச்சாதான் பிரதர் கிடைக்கும். இது ரொம்ப பேர் சொல்லி நம்ம ஏமாற்றுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்குறேன். தேவன்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவர் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறது போலன்னு சொல்ல. அவர் நேற்றும் என்று மாறாமல் இருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பதில் தேவனுக்கு அவ்வளவு பிரியம். எலியாவினிடத்தில் அந்த அற்புதமான ஒரு வரம் எலிசாவினிடத்தில் வர வேண்டும் என்றால் அது அரிதான காரியம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனால் எலிசா சற்றும் யோசிக்காமல் கேட்கிறார், கண்டிப்பாக எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதுதான் கிடைக்கணும், எனக்கு அதை வாய்க்க பண்ணணும். ஏனென்றால் நான் சாதாரணமாக உங்கள் பின்னாடி வரவே இல்லை. நீங்கள் என்ன முதல் நாள் பார்த்தீங்க பாருங்கள், அன்னைக்கு நான் எந்த மாதிரி நிலைமையில் இருந்தேன் பார்த்தீங்களா? 12 ஏர் மாடுகளை பூட்டி கொண்டு நான் ஏர் உழுது கொண்டு இருந்தவன். நல்ல வசதியோடு எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. எனக்கு தேவை என்ற ஒன்று இல்லாத இடத்துல நான் நிரம்பி வழிகிற ஒரு இடத்துல இருக்கும்போது தான் என் தேவன் என்னை அழைக்கிறாருன்னு சொன்ன அந்த செகண்டை எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தவன் நான். அவன் சொல்லவே இல்லை, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த ஏரியாவை சொல்லவே இல்லை. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள்ல 19ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது, எலியாவினிடத்துல தேவன் தெளிவாய் பேசுகிறார். உன்னிடத்துல உனக்கு பதிலாக எலிசாவை நிம்சியின் குமாரனாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த மனுஷன் மீது உன் சால்வையை போர்த்தி அவனை அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசியாக என்று தெளிவாய் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்டு வந்தவன் தான் இந்த எலிசா.
அதனால் அவனுக்கு வரும்பொழுது, அந்த சான்ஸ் வரும்பொழுது, எலியா பூமியிலிருந்து எடுபட்டு பரலோகத்துக்கு போக போறாருன்னு தெரிந்த பின்பு அப்பதான் கேட்கிறான், அப்போ எதுக்காக நான் உங்களை ஃபாலோ பண்றேன், எதுக்கு உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன், எதுக்கு நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செய்யறேன், எல்லாமே உங்களுக்கு ஏன் உதவியா நான் இருக்கிறேன், இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளாமல் விட முடியும் உங்களை, எனக்கு என்னுடைய காரணத்தை என் கையில கொடுத்துட்டு போங்க, இதான் கேட்க. அதான் இரட்டிப்பான வரம் வாங்குவதற்கான காரணம். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு நாம் கவனிக்க வேண்டிய விதத்தில் நம்ம கவனிக்கிறோம். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற மகிமை என்னதென்றும், நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்கிற அந்த வார்த்தை எபேசியர் 1 18, 19, 20 வார்த்தை பிரகாரமா நாம யாருன்னு தெரிஞ்சாதான் இதெல்லாம் நம்முடையதுன்னு சொல்லி இன்ஹெரிட் பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஆட்கள் நாம. வேதத்தை சாதாரணமாக வாசிப்பதற்காக நம்ம கையில் வைத்துக் கொள்ளவில்லை. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள ஜீவ வார்த்தைகள். இந்த ஜீவ வார்த்தைகள் என்னுடைய லைஃப்க்கு நான் இப்போ ஆட் பண்ணாதான் நான் ஒரு லிவிங் டெஸ்டிமனியாக மாற முடியும், லிவிங் பவர் ஜோனாக மாற முடியும், லிவிங் பவர் ஹவுஸாக நான் என்னை வெளிப்படுத்த முடியும். அப்படி என்றால் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை என்னுடையதுன்னு நான் உரிமை பாராட்டாது நடக்கும். எலியாவினிடத்தில் இருக்கிறது என்னுடையது. அதனால தான் எலிசா கேட்கிறா, எனக்கு வேணும், அந்த ரெட்டிப்பான முறையில் வேணும். உண்மையிலே வாசித்து பார்த்தா நமக்கு தெரிகிறது. அதற்கு பின்பு எலிசா எலியாவை காட்டிலும் பல இடங்கள் அற்புத அதிசய அடையாளங்களை செய்வதை, ஃபுட் மல்டிப்ளை பண்ணுவதை பார்க்குறோம். நம்ம பிறகு பார்த்தீங்கன்னா மரித்து கிடக்கிறவங்களை உயிரோடு எழுப்புறதை பார்க்குறோம். அவன் மரித்த பின்பு அவனுடைய எலும்பு ஒரு பிரேதத்தின் மேலே பட்ட உடனே அதுவே உயிரோடு எழுந்து வருவதை நீங்கள் 2 ராஜாக்களில் 12, 13ஆம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர் பேக்டு ஒரு லைஃப்பை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த நாள் நம்ம கவனிக்கிறோம். நம் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார் என்றால் நமக்கு இதை இரட்டிப்பான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த வேளையில். நன்றி தகப்பனே அப்பா, இந்த வேளையில் இரட்டிப்பான முறையில் என் மீது உடைய வல்லமை வருவதாக நீர் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேல் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எலியாவின் பார்வையும் எலிசாவின் பார்வையும் இவர்கள் மீது கட்டவிழ்க்கப்படுவதாக, உம்முடைய வல்லமையினுடைய முழுவதுமான பாத்திரமாக இவர்களை மாற்றும்படி இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் இவங்க மேலே அனுகிரகம் பண்ணி இறங்குவீராக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்களை சுற்றி உடைய வல்லமின் கரம் இறங்கி வருவதாக, மகிமையின் பிரசனம் இறங்கி வருவதாக, வேறு மனுஷன் ஆவாய் என்கிற மகிமையின் வாழ்க்கை இவர் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனேப்பா. இவர்களுக்குள்ள இந்த வல்லமின் வரம் இறங்குறதுனால அநேகருக்கு முன்பதாக நீர் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கும் பொருட்டாக உடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய விலையேறப்பட்ட பிரசன்னம் அவர்களை மூடுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வியாதியின் படுக்கையில் யார் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று பேசுகிறேன் தகப்பனே. அப்பா, இந்த வழியில் அந்தகார இருள் கிரியை எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மலம் அடைவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தகப்பனேப்பா உடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Glory be to God. தேவன் இந்த நாட்களில் அற்புத விதமாக நமக்காக அவர் வைத்திருக்கிற ஆழமான சத்தியங்களின் சத்தத்தை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காய் வைத்திருக்கிற சத்தியங்கள், நம்மை விடுவிக்கிற வண்ணமாக வைத்திருக்கிற சத்தியங்கள். எலியாவை குறித்து இன்றைக்கு பார்த்தோம். எலியா தேசங்களுக்கு தீர்க்கதரிசி. இயற்கை எல்லாம் இவனுக்கு கட்டுக்குள்ளாய் வருகிறது இவன் வார்த்தையின் மூலமாய். தேவனுடைய குமாரனாய் இவர் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஒவ்வொரு இடத்திலும் நிறுவுவதை பார்க்கும்போது தேவன் அற்புத விதமாக, அற்புத ரீதியாக நம்மை கொண்டு இந்த கடைசி நாட்களில் அவருடைய அபிஷேகத்தை குமாரன் குமார்த்திகளாக ராஜ்யத்தை கட்டவிழ்க்கிற வண்ணமாக அவர் நம்மை கொண்டு செயல்படுத்த நினைக்கிறது யாவும் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருந்து செயல்பட்டு எல்லாவற்றையும் முடிக்கிறது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படி தான் பல சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது, இந்த வார்த்தையானது சரியான நேரத்தில் எங்களை வந்து தொட்டது. ஏனென்றால் இது தேவன் உண்டு பண்ணினதாக இருக்கிறது, தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும் போது, அந்த சத்தங்களை உண்டு பண்ணும்போது அவர் கிரியைகளாய் கட்டவிழ்த்து, அவர் மகிமையின் பிரசன்னம் கிரியைகளாய் கட்டவிழ்த்து நம் ஒவ்வொருவரையும் மூழ்கடித்து நமக்குள்ளாய் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றி நம்மை பலருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து பலருடைய வாழ்க்கையை மாற்றுகிறத நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். பல சாட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். இப்படி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வெறும் இந்த வார்த்தைகளை கேளுங்க, தேவனிடத்தில் நேரத்தை செலவிடுங்க, அவரோடு ஆராதிங்க. அவரை ஆராதிக்கும் போது எல்லாம் நம் மீது கட்டவிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்கள் வரப்போகிற நாட்கள் நீங்கள் சாட்சிகளாக இருக்கப்பட போகிறத நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். இதை எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பகுதியில் அம்பத்தூர் என்ற இடத்துல புதூரில் 22வது அவென்யூல் பானுநகரில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 9 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும்.
நீங்கள் வந்து ஒருவேளை சென்னை பட்டணத்தில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்து நீங்கள் எங்களுடைய ஆராதனையில் பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்ற பேஜில் பல தேவனுடைய ஆழமான சத்தியங்களை அப்லோட் செய்துள்ளோம். இதை கேட்டு உங்களுடைய விடுதலை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.